பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம். நாங்கள் இருக்கிறது சீகன் பால்குடைய ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே கோட்டை இருக்குது, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் முதல்ல வந்து மிஷினரி ஊழியத்தை ஆரம்பித்த அவர், அதாவது ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரியாக முதல்ல வந்தவர். 24 காரியங்களில் முன்னோடியாக இருந்திருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது இந்தியாவில் அச்சகத்தை ஆரம்பித்தது, சுவிசேஷத்தை பரப்பியது, காகித ஆலை ஆரம்பித்தது, தமிழ் மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தது, தமிழ் மொழியில் புதிய ஏற்பாட்டை அச்சிட்டது, தமிழ் நாள்காட்டி கேலண்டர் உருவாக்கினது. அது மாத்திரம் இல்லாமல் பெண்களுக்கான பள்ளி ஸ்கூல், விமென்ஸ்க்காக ஸ்கூல் ஆரம்பித்தவர், ஏழை பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல், மதிய உணவு திட்டம், ஸ்கூலுக்கு வர்றவங்களுக்கு மதிய இலவச உணவு. நம்ம ஊர் முதலமைச்சர்கள்லாம் செஞ்சாங்கன்னு நினச்சிட்ருக்குறோம். இதெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சுருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இலவசமாக உணவு வழங்க துவங்கியது, பள்ளி பிள்ளைகளுக்கு பாடநூல் அச்சிட்டு கொடுத்தது, ப்ராட்டஸ்டாண்ட் ஆலயத்தை கட்டினது, தமிழ் மொழியிலே பிரசங்கம் பண்ணது. தமிழ் மொழியிலேயே ஒரு ஃபாரினர் பிரசங்கம் பண்ணது முதல்ல யாருன்னா அது வந்து சீகன் பாலுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் முதல் பைபிள் காலேஜ், அகராதி, இப்படி பல காரியங்களை, இன்னும் சொல்லப்போனால் ஜெர்மனியில் தமிழை கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவங்க காலேஜுக்கு, ஹல்லே யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு இந்தியாவுக்கு வெளியே தமிழை கொண்டு போன முக்கியமான முதல் நபர் நம்முடைய சீகன் பால். இப்படி பல காரியங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக. நம்முடைய இந்த காலத்திற்கு தேவைக்கேற்றார் போல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ.